முன்னாடி செஞ்சு வச்சுக்கிற முனிப்பு நாட்டுமே அந்த முனிப்பு சிலைக்கு முன்னாடி மகுடி பொம்மையாட்டம் இருக்குது. அந்த பொம்மையாட்டம் அதேதான் பாரு. தெற்கு பக்கங்கிற பொம்மை தான் கரெக்டா உனக்கு பொருத்தமாகுது. ஐயா மாத்திராட்டே மாத்தியா சொல்லியா? ஏய் சொல்லுங்க நண்பா. என் பெயர் கர்ண மகாராஜனாக திட்டாலும் உன் பெயர் கர்ண மகாராஜன். என் தந்தை யார்? ஆச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அதிரதன். மாத்திரா கேரப்புண்ட கலைச்சு போயிட்டேன். சாமி நீங்களே சொல்லுங்க, யார் ஆடினது நீங்க சொல்லுங்க. வாடா ஆறா என்ன அடிச்சுனா சொல்லுண்ணா, ஒரு அடியாவது அடிச்சனா? அப்புறம் எப்படியே அடிச்சாங்கிற? சும்மா நின்று எடுக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஒரு சாக்கு தண்ணியே குடிச்சுக்கிறான். டே அத்தாண்டாங்க வா. எல்லாம் ஏர் ஓட்டம் பண்ணை காட்ட நிறைய இருப்பாங்க. ஆமா இடத்து மாடு இடத்து மாடு வந்து இடத்து மாட்டு பக்கம் நோக்கிட்டு போனா என்ன பண்ணுவாங்க? இடத்து மாடு நோய் இடத்து மாட்டு பக்கம் வந்து உழவு கரையா வந்தா எந்த மாடு தட்டி விடுவாங்க? ஏன் சொல்லு. ஏறு ஓடினா தான் தெரியும். இல்ல ஒரு பொதுவா சொல்லுவேன், எனக்கு தெரியாது சாமி. என்னைக்குமே நோய்க்கு விட மாட்டேன், அடிக்க மாட்டாங்க. அப்ப நல்லா போற மாட்டேன் திடீர்னு நோக்கி விட்டுரும். அந்த மாடு அந்தாண்ட போச்சுன்னா அதை தான் அடிப்பாங்க. இந்த நோக்கண மாட்டை அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி வேலை செய்யறவங்களாம் எல்லாம் குறைதான் சொல்லுவாங்க. வேலை செய்யறீங்களா குறைதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பழக்கமே அப்படி. ஏங்க அன்னைக்கே அப்படிதான். இங்க பாருங்க முட்டிலாம் மண்ணு. எங்க வா பாரு, இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் பூட்டி போடுறோம். இந்தாண்ட ஒரு மாடு இழுத்துட்டு போகுது. எந்த மாட்டை அடிப்ப? நேரா போகணும்னா இந்த மாட்டை தான் அடிக்கணும். இந்த மாட்டை தான் அடிக்கணும். இந்த தள்ளி விடுறது என்ன மாடு? அந்த மாடு. அதனால அதுக்கு அடியே விழுவாது. என்னைக்குமே வலிக்கிறவனு அப்படி போனா என்னைக்குமே அதே மாதிரி தான் பழக்கமே. அப்படிதான் வேலை செய்யறோம்னா வேலை செய்யறோம்னா அடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. சரியா? சொல்றேன் சும்மா தண்ணி குடிக்கிறேன், நான் 6 ரூபா குடிக்கிறேன். அதான் அப்படிதான் பழக்கம். அப்படிதான் ஆனாலும் உடனே தண்ணி குடிச்சுனா ஆட்டாட்டாக்கு வந்து செத்து போயிட மாட்டேன். நான் குடிச்சுடுவேன். சாப்பிடணும் சாக்கு நான் சொல்றேன். அதெல்லாம் கண்டுபிடி. சரி விடு, அப்படிதான் இருக்குது காலம் கூட. சரி தாய் ராதை நின்று இருக்கிறவங்க தண்ணி குடிக்கணும். 6 வந்து வளவளன்னு பேசாதே வாயாங்க. சரி அதெல்லாம் நீ பாயிண்ட் வா மாடி என்னைக்குமே. டேய் பேசாதீங்க. சரி என் தந்தையார் ஆச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அதிரதன். ஓ தந்தையார் ஆச்சாரியர் என்று சொல்லப்பட்ட அதிரதன். என் தாயோ ராதை. உன் பெயர் கர்ணன். சவாஸ். அப்படி கர்ணன் சொல்றியே, இந்த கர்ண மகாராஜனாக விட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு அது சண்டாளா. ஏய் சொல்லாம இந்த கர்ண மகாராஜன் ஆண்டு வரக்கூடிய நாடு நான் இருக்கும் இருப்பிடம் எந்த நாட்டு வாழ்ந்து வருகின்றேன்? எந்த நாட்டுல? கேசாமி இடுப்பு தாங்கலையா? இல்ல வயசுல வேலை ஓவர். பொதுவா அப்படி சொல்லாதரா. எந்திரிச்சு உக்காருங்க ஐயா. அப்புறம் எனக்கு வாயில் எதுனா கொஞ்சம் சொல்லி கொடுங்க பட்டாருங்க. ஏய் என்னைக்குமே உழைப்புக்கு சற்று நேரம் கலப்பாறதுக்கு கொஞ்சம் தூக்கம் தான். இரவு பகல் படிச்சான் படுத்துட்டு விடு. இரவு படிச்சானா? ஆமா அலுப்பா இருந்தா செத்து போய் படுக்கணும். காலையில ஆடி இருக்கும் போது பேசுறாங்க. லைட் மரத்துல படுத்தா சும்மா விடுவாங்க. ஐயோ சாமி, இந்த கர்ணன் ஆண்டு வரக்கூடிய நாடு எந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றேன் சொல்லட்டுமா? சொல்லுகிறேன். பாட்டு பாடி ஆட்ட ஆடிட்டு இருக்கும் போது அவங்க கொஞ்ச நேரம் நின்னா தான் மூச்சு இழப்ப வருவாங்க. அது அவங்களுக்கே தெரியும்டா. ஒரு கையுள்ள மரங்குதுன்னு ஒண்ணு சொல்லி கூத்த முடிச்சுட்டு எல்லாம் இதே மாதிரி தான் முசிறி என்ற தொட்டியத்துல திருச்சி மாவட்டத்துல இங்க எல்லாம் வடக்கு தேர் வந்து உட்காந்து பார்த்தாங்க. பின்பாட்டு பாருவீங்க எங்க திருச்சியில போய் இதே கரண வச்சு என்ன சொல்லி கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டாங்க. கை இருக்கிற மரங்குதுன்னு சொல்லி அதுல 1000 ஒன்றாம் 100 ஒன்றாம் புலவன் எல்லாம் புலவன் ஆக முடியாது. என்ன புலவராக முடியாது. ஆமா வாத்தியார் மகன் வாத்தியாரே ஆகுறதில்ல. அதனால
கை இருக்கிற மரம் எதுன்னு சொல்லி காட்டுறது அந்த ஆள் காலையில எல்லாம் சம்பளம் முடிச்சு ஒரு பெரிய கடுகு போட்டுட்டு உட்காந்துனாரு. சாமி இந்த கை இருக்கிற மரம் சொன்னிய அது சொல்லி போனாரு. அது மாதிரி பாரு இடத்த மாட்டு தரணும் 2 பேரும் சண்டை போறாங்க. இப்படி போனா இந்த தானே தரணும் சரியா தானே சொல்றாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் அது கேட்பாங்க. ஏன்னா அப்படி வத கட்டுற என்ன கொஞ்சம் ஆட்டோடாங்க வந்துடுறேன் கதையை நடத்துறாங்கப்பா இருக்குப்பா மூச்சியா இருக்குப்பா ஆனந்துக்கு கொஞ்ச நேரம் பேசுகிறேன். என்ன பெரியப்பா பண்ணலாம் சொல்லு பெரியப்பா என்ன பெரியப்பா சொன்னாங்க. எல்லா கதையும் நடத்துறாங்க அமைதியா உட்காருங்க. அவங்களுக்கு தெரியாத நாடகங்களுக்கு
என்னன்னா சும்மா வந்து உயிர் பா ஆடிட்டு இருக்காங்க நீ தான் அப்படிதான் ரெட்டியார் போட்டு 18 முறை போட்டு முதுமுட்டுல பொண்ணு போட்டுருக்காங்க ஆனா கூட வந்தது ஒரு குறவுன்னு கண்டுக்கிறீங்க என்னுடைய நாடு நின்னுட்டு வசனம் பேசிட்டு பாருங்க என் நாடு என் நாடு அங்கு தேசம் நாடு அங்கு தேசம் அப்படின்னா எல்லாம் கதை அப்படியே வந்தாலும் கதை சொல்லுவாங்க பெருமையா ஏய் என்னுடைய நாடு என் நாடு அங்கு தேசம் தாய் ராதை ஆமா தந்தை அதிரவன் சபா உன் பெயர் கர்ணன் ஆமா நாடோ அங்கு தேசம் ஆமா அங்கு தேசம் சொல்றியே என் மனைவி பொன்னுருவி என் மனைவியா பொன்னுருவி என் மகனோ விஸ்வகேது இப்பொழுது துரியோதனனை சந்திக்க வேண்டும் புறப்பட போகலாம் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க அங்கு தேசம் என்னுடைய நாடு அங்கு தேசம் சொல்றியே இந்த அங்கு தேசம் உன் சொந்த நாடா அறுபட்ட புண்டை நான் சம்பாதிச்சு வாங்கிட்டேன் என்ன என்னையே சம்பாதிச்சு வாங்கினேன் உன் மூதாதி ஆண்டு நாடா நான் அங்கு தேசத்துக்கு அரசன் அங்கு தேசம் இன்னைக்கு வந்து வேலை என்ன அங்கு தேசத்துக்கு அரசன் துரியனை சந்தைக்கு வேணும் சொல்றதுன்னா அவன் கேட்கணும் நீ எல்லாம் தனியா கதை பிடிக்காத எங்க செல்ல வேண்டும் துரியோதனை அமைதியா உட்காரு அமைதியா உட்காரு ஒரு ஆள் தானே இல்ல என்ன செய்வோங்கண்ணா இந்த கடுமைக்கு இருக்குதா அவர் பாடுறா அப்படியா இந்த பாடுறா டேய் என்ன செய்வோங்கண்ணா இந்த கடுமைக்கு துரியோதனன் சொல் கருத்தாருங்கிறா என்ன செய்வோங்கண்ணா இந்த கடுமைக்கு இருக்குதா இந்த பாடுறா என்ன செய்வோம் அவர் பாடுறா அப்படியாப்ப பெருந்துருவான பூமியுடைய மன்னரானா இதுக்கு இதுவரை நான் போடணும் பார்க்கணும் இது வந்து நான் போடணும்னு பார்க்கணும் தப்பா அதுதான் என்னுடன் பிறப்பு என்ன செய்வேன் அண்ணா இந்த கடுமதிக்கு
மன்னாதி மன்னர்கள் எல்லாம் ஆண்டு மணிந்தார்கள். சேனாதி சேனர்களை செத்து மணிந்து விட்டார்கள். குருச்சத்திர பீடத்தில் பிணமா விழுந்து விட்டாரு. இருப்பதே 4 பேர் தான் இருக்கின்றேன். இன்று தினமாக உனக்கு நான் சேனாதிபட்டம் தருகலான் என்று வந்திருக்கின்றேன். மனக்கவலையோடு இந்த என்ன செய்வோம் கர்ணா என்று அழைக்கின்றார். பெருந்துருவான பூமியை மன்னர் மன்னா பூமியிடர் மன்னர் மன்னா பெயர் வெட்டு உலகாண்ட துரிய ராஜா வறுமையா மனக்கவலை கொண்டு வரவழைத்த செய்தியை அறியப்போ மர்மமா ஒரு மொழி உரைத்திரானால் மன்னனும் நாயினி சும்மா இருக்கலாமோ? கருணனும் கான் கருத்தெரியவில்லை என கல்வீரே சுயமன்னா வெறும் துருவம் என்றால் 56 தேசம். வெறும் துருவம் என்றால் 56 தேசம், 56 நாட்டுக்கு பேரரசன். இப்படி மனக்கவலை கொண்டு ஒரு ஆண்டவனுக்கு சமம். அத்தனை பேர் ஆண்டவன் வந்து இந்த வல்லமணி போனா சாமின்னு போய் கால விழுகலாம். ஆனால் நீ மனக்கவலை கொள்ளக்கூடாது. உன் மனதிலே இருக்கும் மர்மமான மனக்கவலையை சொன்னா இனி கர்ணன் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கர்ணன் இனி சும்மா இருந்து விடுவனாய் என்ன? ஏன் உன் மனதிலே இருக்க மனக்கவலை என்ன? சேனாதி சேனைகள் எல்லாம் செத்து மடிந்து விட்டது என்று மனக்கவலை கொள்கிறார். அதனால் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றாய்? 14 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தா 17 நாள் சண்டை. சரி, இந்த 17 நாள் சண்டைக்கு உனக்கு நான் சேனாதிபட்டம் தருகலாம் என்று வந்திருக்கின்றேன். 14வது யுத்த காலத்திற்கு சேனாதிபட்டம்? அப்படியா? எனக்கா? உண்மைதான். 5 வேண்டாம் மன்னாதி பலன் இருக்கும் போது நான் இருக்கும் போது பஞ்சவருடைய ஜனையெல்லாம் பஞ்சு போல் பறக்க செய்து நாளைய யுத்த காலத்தில் நானே ஜெயின் பெற்று உடனாத அள வைப்பேன். மன்னா எனக்கு சேனாதிபட்டம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். சேனாதிபட்டத்தை கொடுத்தால் பஞ்சவர்களையும் பாண்டவர்கள் ஐவர்களையும் பூண்டோடு அழித்து இந்த ஐப்பாந்தா தேசத்துக்கு உன்னையே அரசனாக்கி விடுவேன். இதுதான் கர்ணா என்னோட ஆசை. எப்படி? இதுதான் என்னோட ஆசை. அப்படி என்றா உனக்கு சேனாதிபட்டம் தருகின்றேன். நாளை யுத்தத்துக்கு யார் வருகிறார்? உண்மை அந்த வரைக்கும் நின்று அந்த அர்ஜுனன் வருகிறான். சபா 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 பாண்டவர பட்சமாக என்ன அர்ஜுனன் வருகிறான். இப்ப இந்த கர்ணன் சொன்னது என்ன? ஐவர்களையும் அழைத்து உன்னை அரசனாபுரத்துக்கு உன் அரசனாக்கணும்னு சொன்னேன். ஐவர்களையும் அழைக்க தேவையில்லை. நாளை யுத்த காலத்துக்கு வருவன் அந்த அர்ஜுனன் அவனை ஒருவன் அழைத்தால் போதும் என்கிறார். உண்மைதான். இந்த 14 நாள் தினத்திலும் 14 நாள் தினத்திலும் 12 நாள் சண்டை இந்த அர்ஜுனனுடையது. 16 நாள் தினத்துல 12 நாள் சண்டை மட்டும் அர்ஜுனன் செஞ்சிருக்கான். இந்த 12 நாள் சண்டையிலும் இந்த படைபட்டாளங்கள் ஒவ்வொரு அக்ரோனி சேனைகளை வரிசையாக சாய்த்தவன் இந்த அர்ஜுனன் தான். உண்மைதான். அதனால் நாளை யுத்த காலத்தில் 13வது நாளைக்கு இந்த யார் வரப்போகிறார்? அந்த அர்ஜுனன் வரப்போகிறார். அந்த அர்ஜுனனை ஒருவனை மட்டும் அடித்தால் போதும், ஐவர்களையும் அடிக்க தேவையில்ல அப்படிங்கிற. அதனால் இந்த நாள் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எனக்கு சேனாதிபட்டத்தை மட்டும் கொடு, பிறகு பார்க்கலாம். அமைச்சையாகினானோ பாண்டவர் புதல்வனான பற்குண தன்னை எந்தன் நீண்டதோர் பானத்தாலே நிலை குலைந்திடவே
செய்து நானோ மீண்டும் நான் வருவேன் மன்னா விட எனக்கு வீரே துய மன்னா மனப்பாடமா நீ அனைவரும் முன்னே ஆண்டவனாக மதிக்கிறார்கள் தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு ஆண்டவனே தான் இந்த ஆண்டவன் உதவியால இந்த நாள் இந்த துரியோதனன் என்னைக்கு இந்த கர்ணனை நம்பி சேனாதிபட்டை என்னைக்கு கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கர்ணனை நம்பி என்னைக்கு சேனாதிபட்டத்தை கொடுப்ப அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் உன் வாயினால் உனக்கு சேனாதிபட்டன் கொடுக்கன்னு சொன்ன பாரு அப்பொழுது நீ ஜெயித்தன்னு நினைச்சுக்கா அதனால் இப்பொழுது சண்டை செய்வதற்காக நான் போகின்றேன் அந்த பாண்டவர் குலத்திலே பிறந்த பார்த்திபன் தமையனாக விளங்குவதற்கு இந்த பார்த்திபனை பாண்டவர் தமையன் பார்த்திபனை மடித்து இந்த 56 நாட்டுக்கு பேரரசனாக ஆக்குவேன் அதுதான் என்னோட ஆசை ஆனால் நீ வந்து யுத்தம் செய்வதற்கு எத்தனை குணாரி சேனை வந்தாலும் மழை பெறுவது போல் சாய்த்து விடுவேன் அதனால் எனக்கு சாரதி ஓட்டுவதற்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் போதும் ஆகட்டும் அர்ஜுனன் பக்கம் நின்று சாரதியாக சரி ஆயன் வருவான் உனக்கு சாரதி வேண்டும் என்று கேட்கிறாய் அர்ஜுனன் யுத்தகலத்துக்கு வருகிறான் என்றால் நிச்சயமாக அந்த கண்ணன் தான் சாரதியாக வருவான் கண்ணனுக்கு சரிசமமாக சாரதி ஓட்டக்கூடிய ஒரே ஒரு வீரன் கவலைப்பட வேண்டாம் மத்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாவீர மன்னன் ஜல்லியனை நான் உனக்கு சாரதியாக அனுபவிக்கின்றேன் சபா சபா ஜல்லியின் சாரதிகளை எல்லாம் அலங்காரம் செய்து சாரதிகளுக்கெல்லாம் புறவிகளை கூட்டி நாம் ரஜகத துரகபதாதி சேனைகள் எல்லாம் அணிவகுத்து நிற்க சொல் சூரியன் உதயம் ஆவதற்குள் நான் சூரிய நமஸ்காரம் முடித்து நான் பிறகு வருகின்றேன் ஆகட்டும் நான் ஜல்லியின் அனுபவிக்கின்றேன் வெற்றி நமது சாமி இப்பொழுது நான் யார் விட்டு பையன் யாரு ஒரு ரதங்களை எல்லாம் அலங்காரம் செய்யக்கூடிய ஆச்சாரி மகன் ரதங்களை எல்லாம் ரதங்களை எல்லாம் உடைந்த ரதத்தையும் புதிதாக ரதங்களை எல்லாம் அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரி மகன் துரியோதனையா சிவபெருமானுடைய சதாபாரத்தில் சந்திர பகவான் முதல் 47வது தலைமுறையை கட்டி காக்க பிறந்த சந்திரகுல பரம்பரை 47வது தலைமுறையை கட்டி காக்க பிறந்த சந்திரகுல பரம்பரை அப்படி இருக்க துரியோதனன் என்னை பார்த்து அண்ணா கர்ணம் அண்ணாங்கறான் ஏண்டா ஆச்சரிய பகாயானாச்சு நம்ம என்ன சொல்றோம் உரிமை கொண்டாட முடியாது ஏன் அண்ணா கர்ணா உன்னதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து ஏங்கால ஒரு 56 நாட்டுக்கு பேரரசன் மன்னன் ஆமா ஏன் என்ன அப்படி உரிமை கொண்டாடுறான் என்ன காரணம் இந்த நாடு என்ன கேட்டி எப்படி இருந்துச்சுன்னு இந்த துரியோதனன் கொடுத்ததான் துரியன் நாடு கொடுத்தாங்கறாங்களா இப்பொழுதுதான் சொன்னார் பாண்டவர்கள் சித்தப்பார் பிள்ளை அப்படி கேளு சித்தப்பார் பிள்ளை இவர் பெரியப்பார் பிள்ளை மக்கள் சித்தப்பார் பிள்ளைவே மடித்துவான்னு சொல்ற துரியோதனன் இந்த நாட்டுக்காக உனக்கு ஆச்சாரி பிள்ளைக்கு நாடு கொடுத்தாங்கறியா எப்படி ஏன் கொடுக்கணும் என்ன காரணம் பாண்டவருக்கு தொட்டு பல்லு விளக்கு கூட மண்ணு கொடுக்காத பாண்டவர்கள் என் முன்னாடி இப்படி மண்ணை தொட்டா பல்லு விளக்கு நான் விட மாட்டேன் ஏன்னா அந்த அஸ்னாபுரத்தின் மண்ணு உள்ள போயிடுச்சுன்னா பாண்டவருக்கு கொடுத்து ஆயிடும் அதனால இந்த மண்ணை கூட தொட்டு விளக்க கூடாது அப்பேற்பட்ட துரிய மன்னன் அப்படி சொல்ற துரியோதனன் எப்படி நாடு கொடுத்தான் எனக்கு ஒரு நாட்டிய பாஷா கொடுத்திருக்காங்க எப்படி என்ன காரணம் 56 நாட்டு அரசர்கள் முன்னிலையிலே வில்லரங்கேற்றம் வைத்தார் யார் துரோணாச்சாரியா ஆமா துரோணாச்சாரியா வில்லரங்கேற்றத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 105 பிள்ளைகளுக்கு வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்து வில் பயிற்சியிலே யார் தேர்ச்சிருந்திருக்கின்றார் கற்றுக் கொடுத்த வித்தையிலே யார் முழுமையாக தேர்ச்சிருந்திருக்கின்றார் அப்படி என்று பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக இப்படி 56 நாட்டு அரசர்கள் அமைந்திருக்கும் சபையிலே வில் பயிற்சி வைக்கின்றார் முதலாக கதாயுத பயிற்சியை துரியோதனன் பீமனும் செரிபலன் கொண்டவன் என்று 56 நாட்டரசர்களும் நிர்ணயம் செய்து அவர்களை அமர செய்து விட்டார் சரி இந்த வில்வித்தையிலே யார் தேர்ச்சி இருக்கிறார் அப்படின்னு கேட்க குரு துரோணாச்சாரியா சொல்கிறார் இந்த 105 பேச்சிலையும் கற்பூரத்து மேல் தீ வைத்தால் கற்பூரத்து மேல் தீ வைத்தால் எப்படி திக்குன்னு பிடிக்குமோ அப்படி புத்தி படைத்த ஒரே ஒரு மாணாக்கன் என்னுடைய மகன் அர்ஜுனன் தான் அப்படின்னா என்னுடைய மாணாக்கன் அர்ஜுனன் தான் வில்லுக்கெனவே பிறந்தவன் கற்பூர புத்தி படைத்தவன் வில்லை எடுத்து இடது கையில் வலது கையில் 2 கையிலுமான வேகம் செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்குது வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்ல
ஒரு சபையிலே இப்படி சபையிலே இந்த பையன் நல்லா பண்ணனாம்பா அப்படின்னு சொன்னா ஒரு நம்மையும் அறியாம உற்சாகம் வரும். அந்த சபையிலே அர்ஜுனனை தன்னையும் அறியாமல் தன்னையும் தெரியாமல் வெள்ளை எடுத்து நாணிய போட்டு 7/4 உலகமும் இந்த அர்ஜுனனை பார்க்கும்படி வர்ணாஸ்திரம் தொடுத்தார். வர்ணாஸ்திரம் ஆமா, பூமலையாக தூவியது. அப்பொழுது அனைவரும் கைதட்டி அர்ஜுனுக்கு வல்லவன் அர்ஜுனே, அர்ஜுனுக்கு வல்லவன் அர்ஜுனே என்றார். அப்பொழுது அந்த சபையிலே நானும் அமர்ந்து கொண்டிருந்தேன். சரி, ஏன் இந்த அர்ஜுனன் தான் வில்லுக்கு விஜயனா? விஜயனா வில்லுக்கட பிறந்தவன் அவனா? அவனேவா? ஏன் நமக்கு வீரம் இல்லையா? நமக்கு தீரம் இல்லையா? ஏன் வில் வித்தைகள் செய்ய முடியாதா என்ன? அப்படி என்று அவன் தான் வர்ணாஸ்திரம் தொடுத்தான். ஆனால் அவன் தொடுத்த ஆஸ்திரத்துக்கு யாரும் திரும்பி கூட பார்க்க முடியாது. நான் தொடுத்த ஆஸ்திரம் என்ன? 7/4 உலகமும் இந்த கர்ணன் செய்யக்கூடிய வில்வித்தைய பார்க்கணும், உலகமே என்ன பாராட்டணும். அப்படி என்று வில்லை எடுத்து நாணிய போட்டு இடியாஸ்திரத்தை தொடுத்தேன். இடியாஸ்திரத்தை தொடுத்தேன். ஆனால் எப்படி சம அபயம் அமைதியா இருக்குதோ அதை போல ஒருவர் கூட கர்ணனுக்கு வல்லவன் கர்ணன் என்று வார்த்தல. கர்ணன் வீரன் என்று கூட ஒருவர் கூட சொல்லல. ஆமா, அப்பொழுது குறி சொல்கிறார். ஏண்டா இலிகுலத்தானே, ஈனச்சாதியே, ஆற்றில வந்தவனே, அநாதை புத்திரனே, இது என்ன அநாதை பிள்ளைகளுக்கு வச்ச வில்லையரங்காட்டமா? இது சந்திரகுலத்திலே வச்ச சந்திரகுலத்து பிள்ளைகளாக பிறந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வச்ச வில்லையரங்காட்டம். இலிகுலத்தான் ஈனச்சாதிக்கெல்லாம் வச்ச வில்லையரங்காட்டம் அல்ல. அப்படி என்று சொல்கின்ற பொழுது வீரம் இருந்தும் தீரம் இருந்தும் பராக்கிரம் இருந்தும் அனல் பட்ட மெழுகு போல் அனைத்தும் இழந்ததை போல் தலை குனிந்து நின்றேன் அந்த சபையிலே. துரோணாச்சாரியாரே யாரை பார்த்து இழிகுலத்தான் என சாதி தேர்ப்பாகனம் என்கிறார். அவன் இழிகுலத்தான் அல்ல, என் குலத்தோன் எங்கள் அண்ணன் கர்ணன் என்றார். குனிஞ்ச தலை நிமிர்ந்து பார்த்து யார் என்று பார்க்கின்ற பொழுது துரியோதனன். இந்த சபையிலே என் குலத்தோன் எங்கள் அண்ணன் கர்ணன் என்றார். டேய், உன் குலத்தான் உங்கள் அண்ணன் கர்ணன் என்கிறைய போகட்டும். இது அரச குலத்திலே பிறந்தவர்களுக்கு வச்ச வில்லரங்காட்டம். இவன் எந்த நாட்டுக்கு அரசன்? இந்த கர்ணன் எந்த நாட்டுக்கு அரசன் என்று கேட்டார். எந்த நாட்டுக்கு அரசன்? அவன் இன்று முதல் எங்கள் அண்ணன் கர்ணன் அந்த அங்கு தேசத்துக்கு அரசன் அதிபல கர்ண மகாராஜன் என்றார். அங்கு தேசத்துக்கு அரசன் அதிவலக்கர்ண மகாராஜன் என்று அந்த சபையில் சொல்ல, அப்பொழுது என்னைக்கு இப்படி அனைத்து நிறைந்த சபையிலே இலிகுலத்தான் சொன்னவர் முன்னாடி என்னை மதிகுலத்தான் மன்னன் கர்ணன் என்று சொன்னாரோ அதனால் வாழ்ந்தால் இந்த கர்ணன் துரியனுக்காக உயிர் உள்ளவரை வாழ வேண்டும். கர்ணன் துரியனுக்காக வாழ வேண்டும். என் உடம்பிலே ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் துரியனுக்காக சிந்த வேண்டும். அப்படி என்று முடிவு செய்து விட்டேன். அதனால் நாளை 17வது தளத்திலே இந்த பாண்டவருடைய சேனைகள் எல்லாம் பஞ்சு போல் பறக்க செய்து இந்த 56 தேசத்தை அரசால நான் வழிவகுக்க போகின்றேன். அப்படி போவதாக இருந்தாலும் காலை அன்றாட மனித நான் சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம். குளக்கரை சென்று தானபானங்களை செய்து சூரிய நமஸ்காரத்தை முடித்து பிறகுதான் ரஜகபத துரோகபதாதி சேனைகள் எல்லாம் அணிவகுத்து ஜல்லியின் சாரதியாகவும் இந்த கர்ணன் யுத்தம் செய்வதற்கும் குருச்சேத்திர பீடம் போக வேண்டும். சென்று வருகின்றேன். இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? குளக்கரை தானபானங்களை செய்து சூரிய நமஸ்காரம் முடிப்பதற்காக புறப்படு போகலாம். கர்ணமகராஜனாகப்பட்டவர் குலக்கரை சென்று சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று போகும் தருவாயில் சங்கு துபாரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் இப்பொழுது தர்பார் அவரால் பற்றி பின்னார். போட்டுட்டே இருக்கணும்.